Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம மேத் கிளாஸ் 10ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போறோம். Without any further ado, let's get started. This is Shani here. I mastered computer science and also having experience in teaching. Teaching has always been my passion, so that I am excited to share it with you all. Okay, இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போறோம். அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a ஈக்குவல் 1,3,5 b ஈக்குவல் 2,3 எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a ஐ காண்க. இது கார்ட்டீசியன் பெருக்கல். இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் கான்செப்ட் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா பார்த்துட்டு செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் a கிராஸ் b ஈக்குவல் b கிராஸ் a ஆகுமா இல்லையெனில் a அப்படின்னா a கிராஸ் b ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் b கிராஸ் a ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் ஈக்குவலா இருக்குமா, சமமாக இருக்குமா கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா என்ன ரீசன், என்ன காரணம், அது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் n of a cross b equal n of b cross a equal n of a multiplication n of b என காட்டுக. இத என்னன்னா நம்பர் ஆஃப் a cross b ல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் b cross a ல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் a ல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் b ல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஷோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு தீர்வுல நம்ம என்ன கொடுக்கப்பட்டவை அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கப்பட்டவைனா a ஈக்குவல் 1,3,5 b ஈக்குவல் 2,3 அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். a ஈக்குவல் டு கணம் a 1,3,5 கணம் b 2,3. அப்போ நம்ம a கிராஸ் b கண்டுபிடிக்க போறோம். இது a, இது கணம் a, இது கணம் b. ஓகே, தென் a கிராஸ் b கார்ட்டீசியன் பெருக்கல், a மற்றும் b கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் a ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். a கிராஸ் b என்ன வரும்னா 1, 2, 1,2, 1,3, then 3,2, 3,3, then 5,2, 5,3. இவ்வளோ வரிசை ஜோடிகளும் தான் a கிராஸ் b ல வரும். அப்போ இந்த a கிராஸ் b ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. 6 வகையான ஜோடிகள் இருக்கு. இதுதான் a கிராஸ் b. இந்த a கிராஸ் b சமன்பாடு 1 எடுத்துப்போம். ஓகே, அதுக்கப்புறம் b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். b கிராஸ் ஏனா b ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். b கிராஸ் ஏனா 2, 2,1, 2,3, 2,5, then 3,1, 3,3, 3,5. இதுதான் b கிராஸ் a. இப்போ கணம், இந்த வரிசை ஜோடிகளை நம்ம கணம்ன்ற அடைப்புக்குறிக்குள் தான் போடணும். அப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. b கிராஸ் a உறுப்புகளின் எண்ணிக்கையும் 6 தான். நம்ம இத சமன்பாடு 2 எடுத்துப்போம். ஓகே, கண்டுபிடிக்கிறது a கிராஸ் b கண்டுபிடிச்சாச்சு, b கிராஸ் b ஏயும் கண்டுபிடிச்சாச்சு. தென் a கிராஸ் b b கிராஸ் a-க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ நமக்கு a கிராஸ் b ல இவ்வளவு உறுப்புகள் இருக்கு, b கிராஸ் a ல இவ்வளவு உறுப்புகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உறுப்பு 1,2. இதுல இருக்கக்கூடிய b கிராஸ் a ல இருக்கக்கூடிய உறுப்பு 2,1. ரெண்டுமே ஈக்குவல், சமம் கிடையாது, ரெண்டுமே வித்தியாசமான உறுப்பு. அப்போ a கிராஸ் b நாட் ஈக்குவல் டு b கிராஸ் a. a கிராஸ் b b கிராஸ் a-க்கு சமமானது அல்ல. ஏனெனில்
உறுப்புக்கள் ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் பி கிராஸ் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளும் சமமானவை அல்ல. அதுதான் ரீசன், அதுதான் காரணம். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின்ல நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது n of a cross b equal n of b cross a equal n of a multiplication n of b. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டவை n of a. n of a னா ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 3. n of b, b ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 2. இங்க இருக்கு n of a வந்து 3, n of b 2. அதான் இங்க எழுதியிருக்கோம் தேர்ட் கொஸ்டின். அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னன்னா n of a cross b n of b cross a equal n of a multiplication n of b. இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் a cross b ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 6 வந்து நமக்கு. அப்போ b cross a ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 6. அப்போ நமக்கு n of a multiplication n of a பெருக்கல் n of b அப்படின்னா n of a வந்து 3, n of b 2. 3 பெருக்கல் 2 6. அப்போ நமக்கு இதுவும் இந்த நம்பர் உறுப்புகளின் எண்ணிக்கை பி கிராஸ்ல ஏல இருக்கக்கூடியது 6. அதே மாதிரி நமக்கு n of a பெருக்கல் n of b 6. அப்போ இதுக்கு ஈக்குவல் இது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. a கிராஸ் b ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் b கிராஸ் a ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் a ல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் b ல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பெருக்கி வரும் விடைக்கு சமமா இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள் 1.1. எடுத்துக்காட்டு 1.1. We'll see you. This much I had in this video. We'll see you in another video. Till then, bye. Take care. Thanks for listening.